மலேசியா கோலாலம்பூர் சிட்டி சென்டர்ல இருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மலேசியா ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளேயே டெம்ப்ளர் பார்க்குன்னு மிகப்பெரிய வனப்பரப்பளவு கொண்ட பார்க் ஒன்று இருக்கு. அங்கதான் போயிட்டு இருக்கோம். இந்த ஆர்ச் தான் பார்க்கோட ஒரு என்ட்ரன்ஸ். அடர்ந்த மரங்களுக்கு நடுவே அமைதியான ரம்மியமான அழகான இந்த டெம்ப்ளர் பார்க்ல 2 to 3 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஜில் பண்ணலாம். நிறைய மரங்கள் மட்டும் இல்ல, இந்த பகுதியை ஒட்டியே சின்ன சின்ன நீரோடைகள் போறதுனால சம்மர்ல கூட இந்த இடம் கூலிங்கா தான் இருந்தது. செலாங்கூர் பகுதிக்கு உட்பட்ட இந்த இடத்துக்கு வர்றதுக்கு லிமிட்டடான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கிறதுனால கண்டிப்பா கேப் ஹையர் பண்ணிட்டு வர்றது நல்லது. ஆக்சுவலா இந்த வீடியோல இந்த டெம்ப்ளர் பார்க் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான். மெயின் பிக்சர் என்னன்னா, இந்த டெம்ப்ளர் பார்க் பக்கத்துல அடர்ந்த உயரமான மலைப்பகுதியில 7 நீர்வீழ்ச்சிகளை உள்ளடக்கிய கஞ்சிங் ஃபால்ஸ் தான். இதுதான் கஞ்சிங் ஃபால்ஸுக்கு கீழ்பகுதியில் இருக்கிற ரீக்ரியேஷனல் பார்க்கோட என்ட்ரி. கஞ்சிங் ஃபால்ஸுக்கு என்ட்ரியில் இருக்க இந்த ரீக்ரியேஷனல் பார்க்கே ரொம்ப பெருசா இருந்தது. பச்சை பசேல்னு ரொம்ப கிரீனிஷா இருந்தது. நிறைய இடங்கள்ல சிட் அவுட்ஸ் இருந்தது. அங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட உட்காந்து நிறைய பேர் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பார்க்லயே நிறைய இடங்கள்ல சின்ன சின்ன நீரோடைகள் போயிட்டு இருந்தது. அதுல குழந்தைகள் குளிக்கிற மாதிரியான இடங்கள் நிறைய இடங்கள் இருந்தது. இந்த பார்க்கை ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பார்க்கு இந்த கஞ்சிங் ஃபால்ஸுக்கு போற வழிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ரீக்ரியேஷனல் பார்க்கு. ரீக்ரியேஷனல் பார்க்கை தாண்டி இருக்கிற இந்த மெயின் என்ட்ரன்ஸ் தான் 7 நீர்வீழ்ச்சி, அதாவது 7 வாட்டர் ஃபால்ஸ் போறதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ். இது ஒரு மலைப்பகுதின்றதுனால நம்ம ட்ரெக் பண்ணி தான் ஒவ்வொரு வாட்டர் ஃபால்ஸா பார்க்க போறோம். இது ஃபாரஸ்டுக்குள்ள போறதுனால சில இடங்கள்ல மட்டும் காங்கிரஸ் ஸ்டெப் வச்சிருந்தாங்க. பல இடங்கள்ல நம்ம வனப்பகுதிக்குள்ள நார்மலா ட்ரெக்கிங் எப்படி போறோமோ அப்படிதான் ட்ரெக் பண்ணி போற மாதிரி இருந்தது. இதுதாங்க ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ். நாம ட்ரெக் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச தூரத்திலேயே இந்த ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸை நம்ம பாத்திர முடியும். இந்த ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ்ல நாங்க குளிக்கல. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு 2வது வாட்டர் ஃபாலை நோக்கி ட்ரெக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 2வது வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் வியூவே செம்ம அழகா இருந்தது. இந்த வாட்டர் ஃபால்லையும் நாங்க குளிக்கல. கொஞ்ச நேரம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த 3வது நீர்வீழ்ச்சியை நோக்கி ட்ரெக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுதாங்க 3வது நீர்வீழ்ச்சி. இந்த வாட்டர் ஃபாலுக்கு முன்னாடி இடுப்புயரத்துக்கு குளிக்கிற மாதிரியான ஸ்விம்மிங் பூல் இருக்கும். நாங்க காலையில 10 மணிக்கே போயிருந்தோம். ஆனா நேரம் ஆக ஆக இந்த 3வது வாட்டர் ஃபால்ல மட்டும் கூட்டம் ரொம்ப கூட ஆரம்பிச்சிருச்சு. கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தனால கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்து அந்த இடத்த வைப் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு மணி நேரம் ஆகியும் கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது தவிர கம்மியான மாதிரியே தெரியல. இதுக்கு மேல விட்டா சரிப்பட்டு வராதுன்னு குளியல போறதுக்கு அந்த ஜில் தண்ணியில ஜில் பண்ண கிளம்பிட்டேன்.
சும்மா சொல்லக்கூடாதுங்க. மலைப்பகுதியிலிருந்து வர நேச்சுரல் வாட்டருங்கிறதுனால தண்ணி நல்ல கிறிஸ்டல் கிளியரா ஐஸ் கட்டி மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். 4வது 5வது 7வது நீர்வீழ்ச்சி செல்றதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இங்க அனுமதி கிடையாதான். பட் அதையும் மீறி சில பேர் ட்ரெக் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க கொஞ்ச தூரம் மட்டும் மேல போய் பார்த்துட்டு இந்த 3வது நீர்வீழ்ச்சியில குளிச்ச சந்தோஷத்தோடவே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ட்ரெக்கிங் முடிச்சுட்டு கீழே இறங்கினதுக்கு அப்புறம் இந்த என்ட்ரன்ஸ் ரீக்ரியேஷனல் பார்க்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க இருக்கிற கடைகள்ல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போறதுக்கு நாங்க கிளம்பிட்டோம். நீங்க மலேசியா டூர் வந்தீங்கன்னா கோலாலம்பூர் மாதிரியான ஹைடெக் சிட்டியவே சுத்தி பார்க்கறதை விட்டுட்டு இந்த மாதிரி ரம்மியமான ஃபாரஸ்ட் ஏரியா சார்ந்த ஹிடன் ஸ்பாட்டுக்கும் கண்டிப்பா ஒரு விசிட்டை போடுங்க.